Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். Let me greet and welcome all of you to our Sunday service this morning. ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். To worship the Lord is such a great joy and blessing. ஆராதனை ஆரம்பித்து முன்பாக கூட தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். Before we begin, let's look to God in prayer. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்கு ராஜா நன்றி. உம்மை ஆண்டவரை ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for this day that you have given to us to worship you. ஆண்டவரே, இந்த ஆராதனை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய கரம் பிரசனம் எங்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும். Lord, from the beginning to the end of this service, may your holy presence, may your holy spirit be upon each and every one of us. எங்கள் யாவற்றும் மேல் உடைய பரிசுத்தாவின் ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் உங்களுடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். Take control and let your name and your name alone be honored. In Jesus' name, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் தேவனை சத்தமாக துதித்து ஆராதிப்போமாக. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும் நம்ம ஆண்டவர் தேடுவோருக்கு குறையில்லையே. அல்லேலூயா. Oh, we worship you Jesus. உன்னை ஆராதிக்கின்றோம் தேவனே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீர் என்னை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீர் என்னை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்துன்னை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்னை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையே என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையே என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழுகின்றார். என் ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. என் தேவன், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால்
மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் தேவனே, மகிமை தேவனே, என் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ராஜாவும் பிரசனம் நாங்கள் தேடி வரும் அப்பா, உம்மை விசுவாசிக்கின்றோம் அப்பா. Oh, we worship Jesus. ராஜா உம் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம். சொல்லுமா, அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன். நார்வமுடன் நாடுகிறேன், நார்வமுடன் நாடுகிறேன். பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் பிரசனம் பிரசனம். ஓ தேவ பிரசனம். உலகெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம். இன்னும் உண்மை இன்னும் உண்மை அறியனுமே, இன்னும் உன்னை அறியனுமே. இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசனம் பிரசனம் ஓ தேவ பிரசனம். நாவை தொடர்ந்து சொல்லுமா, பிரசனம். கைகளை உயர்த்தி பிரசனம் தேவ பிரசனம். கரம் பிடித்து கரம் பிடித்து நாயகரே, கரம் பிடித்து நாயகனே. என் கை விடாமல் தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசனம் பிரசனம் தேவ
பிரசனம் உம்மை ஆராதிக்கின்றோம் பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். மறுபடியும் சொல்லுவோமா தேவனை நோக்கி பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம் தேவ பிரசனம் தேவ பிரசனம். ஓ இம்மை ஆராதிக்கின்றோம் தேவனே. We worship you Jesus. மகிமை தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம். Oh we worship you Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம் தேவனே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். அன்பால் வெல்த்தால் அனல் மூற்றும் ஐயா அபிஷேக நாதரே. என்னை அன்பால் பலத்தால் அனல் மூற்றும் ஐயா அபிஷேக நாதரே. ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே என் அன்ப இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ எல்லாம் துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவ உமக்கன்றோ. எல்லாம் துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவ உமக்கன்றோ. ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை 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 என் அன்ப இயேசுக்கே
அபிஷேகநாதரே என்னை அன்பால் வெலத்தார் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே நாராதனை ஆராதனை நாராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவே என் நண்பர் இயேசுவே எப்போதும் இருக்கின்ற எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக கைகளை உயர்த்தி சொல்லுமா ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவே என் நண்பர் இயேசுவே மறுபடியும் சொல்லுமா ஆராதனை மகிமை தேவனே ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவே என் நண்பர் இயேசுவே ஆமாண்டவரே நீர் மகிமையான தேவன் எங்களோட மகிமை உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கின்றோம் துதியும் புகழும் எப்போதும் உமக்கு தான் ஆண்டவரே நீ தூயாத தூயர் ஆண்டவரே வி worship you God வி worship you துதி உமக்கே ஆண்டவரே வாசம் செய்பவர் எங்கள் மத்தியிலே உமக்கு தொடர்ந்து நாங்கள் ஆராதனை செய்கின்றோம் அப்பா ஆமென் நாங்கள் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஓ ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya நன்றி நன்றி தேவனே அப்பா உமக்கு நன்றி 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 கர்த்தாவே இந்த நாள் மட்டுமாய் எங்களை காத்து வந்ததே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நீ தயவுள்ளவர் அப்பா உம்முடைய தயவுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொரோனா வைரஸ்லேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அன்று ஒவ்வொரு நாளும் ராஜா ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நீர் தான் ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறீர் அதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர் சபையாய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா அந்த வெள்ளை ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாம் ஆண்டவரே அப்பா நாங்கள் இப்போ ஜீவனோடு இருப்பது ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி உம்முடைய கிருபைக்காக நன்றி உம்முடைய அன்புக்காக நன்றி உம்முடைய தயவுக்காக நன்றி அரவணைப்புக்காக நன்றி நன்றி தகப்பனே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி நன்றி ஆண்டவரே
ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வெள்ளை ராஜா சபைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆண்டவரே, சிறியோர்லேருந்து பெரியோர் முதல் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அழைத்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் சபை மக்கள் ஆண்டவர் அநேகர் வேலை இழந்திருக்கிறார்கள். அன்று அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்று அவர்களுக்கு வேலை தரும்படியாக அன்று உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, இன்னும் அநேகர் ராஜா ஆண்டவரே பண பற்றாக்குறையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே பிரச்சனையில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே இந்த வேளை ராஜா உம்முடைய சமூகத்தில் மன்றாடும் பொழுது ராஜா கர்த்தர் அவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து இணங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா எங்களுடைய போதருக்காக ஜெபிக்கிறேன். போதகரை ஆசீர்வதியும், அவரையும் அவர் குடும்பத்தையும் அன்று தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அவர் ஊழியத்தை ஆசீர்வதியும், அவர் போகிற இடங்கள் ஆண்டவரே அவர் செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து இன்னும் ராஜா திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீராக. உமக்கு நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அன்று ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிற ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அன்று இந்த நாட்களிலும் ராஜா அவர்களுக்கு அன்று உற்சாகத்தையும் பலனையும் கொடுத்து ராஜா இன்னும் ராஜா நல்ல ஞானத்தையும் கொடுத்து அன்றைய ஞானத்தோடு தொடர்ந்து ராஜா ஊழியம் செய்யவும் ராஜா கர்த்தர் உதவி செய்வீராக. சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அப்பா பலன் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளை ராஜா ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நல்ல சுகமாய் இருக்க உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும், நல்ல பலத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா சோர்வடைந்தவர்களை ஆண்டவரே அப்பா கர்த்தர் உம்முடைய ஆவியை கொண்டு எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. அன்று இன்னும் ராஜா ஒவ்வொருவரையும் ராஜா நீர் வழி நடத்தும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மட்டுமாய் ஆண்டவரே சபை ஆராதனைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆன்லைன் மூலியமாக ஆண்டவரே நாங்கள் ஆராதனை செய்து கொண்டு வருகிறோம். அன்று இப்பொழுது ராஜா அன்று மறுபடியுமாக திறக்கப்படுகிறது. 30 பேருக்கு ஆண்டவரே சபை திறக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ராஜா மறுபடியுமாக பழைய நிலைமைக்கு ராஜா எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க ஒன்று கூட கர்த்தர் வழிகளை திறந்து கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கோவிட் வியாதிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கோவிட் வியாதியில் பாதிக்கப்பட்டவர்கள் அவதிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ராஜா கர்த்தர் தொடுவீராக. கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் சுகத்தை கொடுத்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அநேகர் ஆண்டவரே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்று அநேகர் ஆண்டவரே மரித்து போயிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களையும் கூட ராஜா நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக தொடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆறுதல்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டாக வருகிறோம் ஆண்டவரே. சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் சபைகள், போதகர்மார்கள், ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, தலைவர்கள், மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ரெவரண்ட் ஜேம்ஸ் ரவீந்திரனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அவரையும் கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அன்று இந்த கோவிட் ஆண்டவரே வியாதியிலிருந்து ராஜா அந்த பாசிட்டிவ்லேருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினதுக்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ராஜா. அநேகருக்கு ஆண்டவரே நீ சுகம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாஸ்டருக்கும் அவர் குடும்பத்துக்கும் சுகம் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி நன்றி நன்றி. எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே அப்பா எங்கெல்லாம் அந்த சபைகள் ஆண்டவரே அப்பா இருக்கிறதோ அங்கே மக்கள் ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலை கூட ராஜா ஆண்டவரே எங்களுடைய கான்ஃபரன்ஸுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா தமிழ் மாநாட்டை ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அன்று விசேஷமாக எங்கள் பிஷப்பை ஆண்டவரே ரெவரண்ட் டாக்டர் டென்னிஸ் ராஜ் அவர்களை ஆண்டவரையும்
அவர் குடும்பத்தையும் ஆண்டவரே தொடர்ந்து நினைவு கூறுகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க, பலப்படுத்த, உற்சாகப்படுத்த, ஆண்டு தொடர்ந்து ஊழியத்தை ஆண்டவரை இன்னும் ராஜா மென்மேலும் ஆண்டவரை அதிகரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அன்றே இவர் மூலியமாக இந்த எல்லா சபைகளும் அன்று கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டவரே அதை ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மலேசியாவில் இருக்கிற எல்லா தமிழ் வடாந்த மாநாட்டு சபைகளை ஆசீர்வதியும், எல்லா போதகர்மார்களையும் ஆசீர்வதியும், எல்லா தலைவர்களையும் ஆசீர்வதியும், எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சபையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த COVID-19 இருந்து ராஜா சபைகளை ஆண்டவரை விலக்கி காத்து கொள்ளும்படியாக தொடர்ந்து நல்ல ஆண்டவரே பலத்தையும் சுகத்தையும் கொடுக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபைகள் எல்லாம் ஜெபித்து கொண்டு வருவதற்காக நன்றி. ஆமாப்பா இயேசுவே, தொடர்ந்து ராஜா நீ ஒவ்வொரு சபையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் இன்னும் ராஜா பலப்படுத்தும்படியாக ஆவியிலே ஆண்டவரே அனல் மூட்ட ஆவியிலே இன்னும் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமாண்டவரே எங்கள் மக்கள் எல்லாரும் ஆண்டவரே வேதத்தில் ஆண்டவரே அப்பா வேதத்தை வாசிக்க, வேதத்தில் ஆண்டு பிரியமாய் இருக்க, வேத வாசித்து மாத்திரமல்ல அது தியானிக்கவும் ராஜா கிருபை செய்வீராக. கர்த்தர் புதிய காரியங்களை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாக கூட நான் ஜெபிக்கிறேன். அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பும்படியாக, அநேக தீர்க்கதரிசிகளை எழும்பும்படியாக கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிக்க வருங்காலங்களை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அறிவிக்க ராஜா. எங்கள் தேசத்தில் ஆண்டு தீர்க்கதரிசிகள் வேண்டும் ஆண்டவரே, எங்கள் சபைகளில் தீர்க்கதரிசிகள் வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே அவர்களை ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, அவர்கள் வழிநடத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அந்த வார்த்தைகளை பெற்று அறிவிக்கிறவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே 10ஆம் இருக்கிற ஆண்டவரே அதை ஆண்டவரே கர்த்தரை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டு இந்த வேளை ராஜா எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். அநேக சூழ்நிலையில் பிரச்சனையில் ஆண்டவரே அநேக பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியில் ஆண்டவரே அப்பா அந்த நாடு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பா நீர்தான் ஆண்டவரே அப்பா கண்ணோக்கி பார்க்கும்படியாக அன்று இந்த நாட்டிற்கு ஒரு மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வர, நாட்டை மறுபடியும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீராக. ஆம் ஆண்டவரே அப்பா எல்லாம் பலவைகளும் ஒளிந்து ராஜா எல்லாம் புதிதாய் ஆயின என்று சொன்னது போல ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டி ராஜா ஆண்டவரே புதிய காரியங்களை எழும்பி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வீராக. அன்றே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லா கொரப்ஷன் அன்றே இன்ஜஸ்டிஸ் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் முறியடிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த வெள்ளை ராஜா ஒவ்வொருவரையும் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன், பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. எங்கள் தேசத்தில் ஆண்டவர் பொருளாதாரம் வளரத்தக்க அன்றைய தேசத்தில் ஆண்டவரை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் தொடர்ந்து மலேசியா தேசத்தை ஆண்டவரே நீர் கைவிடாதபடிக்கு ராஜா அன்றை வழி நடத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த வேளை ராஜா ஆண்டவரே அந்நிய நாடுகளுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக மியான்மாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அங்குள்ள போராட்டத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அநேகர் ராஜா பாதிக்கப்பட்டு, அநேகர் ராஜா இந்த அரசாங்கத்தின் மூலியமாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த இராணுவ ஆட்சி ஆண்டவரே இயேசுவை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருக. இந்த இராணுவ ஆட்சி மூலியமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு மறுபடியும் ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்க ஆம் ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து ராஜா ஆண்டவரே ஒரு விடுதலையோடு ஆண்டவரே அவர்கள் வாழத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அன்று இன்னும் ராஜா அன்றே எங்கள் தேசத்தில் இருக்கிற அநேக ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இங்கே வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே கர்த்தர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆம் ஆண்டவர் அநேகர் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு அநேகர் வேலை இல்லாமல் ஆண்டவரே அநேக துன்பத்தில் கஷ்டத்தில் ஆண்டவரே தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே அவர்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தொடும்படியாக அன்றைய இந்த தற்கொலைக்கு போகாதபடிக்கு தற்கொலை ஆவியை இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் தானே அவர்களை ஆண்டவரை சந்திப்பதற்கு அன்றைய ஆட்களை அனுப்பி ராஜா அன்றைய தேவ சத்தியத்தின் தேவ அன்பையும் பலத்தையும் ஆண்டவரை அறிவிக்க கர்த்தர் எங்களை ஆண்டவரை பயன்படுத்த நான் ஜெபிக்கிற ஆண்டவரை. ஹல்லேலூயா. எல்லா சபைகளும் எழும்பி ஆண்டவரை அவர்களுக்காக அன்று ஊழியம் செய்யவும் ராஜா அன்றைய சபைகள் ஆண்டவரை ஒவ்வொரு இடத்திலும் ராஜா
இவர்களை ஆண்டவரே அப்பா கவனிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி நன்றி ஆண்டவரே. இன்னும் ராஜா ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளும் ஒரு சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் தானே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், இளமுதியோர்களை ஆசீர்வதியும், பெண்களை ஆசீர்வதியும், அன்றைய சீனியர் ஃபெலோஷிப்பை ஆசீர்வதியும், அன்றைய ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அன்றைய எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் ராஜா உமக்கு ஆண்டவரே பிரியமாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய, உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய, உங்களுடைய பிரியமான ஊழியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, எதெல்லாம் உமக்கு பிரியமாய் இல்லையோ அதெல்லாம் தவிர்த்து போட கர்த்தர் உதவி செய்வீராக. எதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரே அப்பா அது வீணானதாக இருக்கிறதோ அதெல்லாம் நாங்கள் செய்யாதபடிக்கு அன்றைய எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, அன்றைய அறிவை கொடுத்து, அதன்படி செய்ய ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுக்க ஆண்டவரை நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, அந்த சபை ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதித்து அன்று கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க பலப்படுத்த ஜெபிக்கிறேன். சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். அநேகர் சுகவீனமாக இருக்கிறாங்க ஆண்டவரே. சுகத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். கட்டுகள் அவிழ்க்கப்பட ஆண்டவரே பலவீனங்கள் மாறும்படியாக கர்த்தர் இப்பொழுதே சுகத்தை அனுப்பும்படியாக, கர்த்தர் இப்பொழுதே அவர்களை தொடும்படியாக, ஆவியானவர் அவர்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையிலிருந்து பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அடைவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 1 அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 20 முடிய. அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோப்பும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதே ஆமென். Today's scripture reading is taken from the Gospel of Mark, chapter 1, verses 16 to 20. Passing alongside the Sea of Galilee, he saw Simon and Andrew, the brother of Simon, casting a net into the sea, for they were fishermen. And Jesus said to them, "Follow me, and I will make you become fishers of men." And immediately they left their nets and followed him. And going on a little farther, he saw James the son of Zebedee and John his brother, who were in their boat mending the nets. And immediately he called them, and they left their father Zebedee in the boat with the hired servants and followed him. This is the word of the Lord, and thanks be to God.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை உங்கள் யாவையும் வாழ்த்துகிறேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் தியானம் செய்ய போகிறோம். We are going to meditate on the passage that was read to us. மார்க் 1 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 20 வசனம் முடிய. மார்க் சாப்டர் 1 verse 16 to 20. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, வாருங்கள் என் பின்னே செல்லுங்கள். கம் ஃபாலோ மீ. வாருங்கள் என் பின்னே செல்லுங்கள். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. Let us pray. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த காலை வேலைக்கா ராஜா நன்றி. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை ஆண்டவரே நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கூட எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, even as we meditate on the passage that has been read to us, we pray that you will speak to each and every one of us. இயேசுவின் நாமத்தில், in Jesus name we pray. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ஊழியத்தை பார்க்கும் பொழுது அவர் சாதாரணவர்களை எடுத்து உலகத்தை மாற்றுவதாக அவர் மாற்றினார். If you see the ministry of Jesus, he took a handful of uneducated outcasts and turned them into world changers. He led them on to a better life. அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு மென்மையான வாழ்க்கைக்குள் அவர் மாற்றினார். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க என்றால் உள்ளால இருந்து ஒரு மாறுதல் நடந்தது. When you look at their lives, they were changed from inside out. உள்ளுக்கிருந்து மாறப்பட்டாங்க. அவனோட வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருந்தது. அவனோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. இயேசு அவங்க யாவருக்கும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். He gave them their life purpose and gave them a meaning. He taught them. And this is the greatest story ever told. இதுதான் மிக சிறந்த வாழ்க்கையின் கதையாக இருக்கிறது. பட் த ஸ்டோரி இஸ் நாட் ஓவர் yet. இந்த வாழ்க்கையின் கதையானது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இட் began in our passage today and it will continue now in our church and in our lives. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே இது ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய சபையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் அழைப்பு, த கால் ஆஃப் ஜீசஸ். இயேசு நம் யாவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எதுக்காக இயேசு அழைப்பு கொடுத்தார்? Why did Jesus give that call? வாருங்கள் என் பின்னே செல்லுங்கள். வாருங்கள் என் பின்னே செல்லுங்கள். Why did Jesus give that call? Come, follow me. முதலாக, firstly, Jesus wants to lead us. நம்மை நடத்த ஆண்டவர் ஆசைப்படுகிறார். என் பின்னே செல்லுங்கள் என்று சொல்லப்படுது. அது ஒரு கட்டளை. When Jesus gave the words follow me, it was an imperative. It was a command. அது ஒரு கட்டளையாக காணப்பட்டது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரியாக இருக்கின்றார். ஜீசஸ் இஸ் தி அல்டிமேட் அத்தாரிட்டி. ஹிஸ் command reflects his divine right to command and to lead. அவர் சொல்கின்ற கட்டளையானது அதிகாரமுள்ள கட்டளையாக இருக்குது. நம்ம யாவையும் நடத்துகிற ஒரு கட்டளையாக இருக்கிறது. He is able because he is the only one worth following. அவரால் இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் தான் மிக சிறந்தவராக இருக்கின்றார். He has the authority to command the wind and the water to obey his voice. காற்றும் கடலும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். He has the authority to command demons. பிசாசுகளை அதிகாரம் கொள்ள அவருக்கு அதிகாரம் உண்டு. He had the authority to command the disciples to follow him. அப்படி சீஷர்களை பார்த்து என் பின்னை செல்லுங்கள் என்று அவர் சொல்ல அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அது மட்டும் இல்லை, அட் தட் கமாண்ட் they followed him. அந்த கட்டளைக்கு, அந்த வார்த்தைக்கு இவர்கள் பின் செய்தார்கள். பட் இஃப் யூ லுக் at the Gospels, not everyone obeyed him. எல்லாரும் அவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. Not everyone heeded his call. அவருடைய அழைப்புக்கு எல்லாரும் செவி கொடுக்கவில்லை. Jesus has the power to command, but we have the responsibility to obey. இயேசுவுக்கு கொடுக்கிற கட்டளை கொடுக்கிற அதிகாரம் இருக்குது, வல்லமை உண்டு. ஆனாலும் கீழ்ப்படிவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த கட்டளையானது, in this command is so simple, ஒரு சாதாரண ஒரு கட்டளையாக இருக்கிறது. And yet it shows us the entire essence of being a disciple of Jesus. இயேசுவுடைய சீஷராக என்ன என்று அர்த்தம் கொடுக்கிற ஒரு கட்டளையாக இருக்கிறது. This is what
a disciple does, he follows. ஒரு சீஷர் இதுதான் செய்கின்றவராக இருக்கின்றார், பின் செல்கின்றவராக இருக்கின்றார். இயேசு என் பின்னே செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அதோடைய கட்டளையாக இருந்தது. இட் இஸ் த core responsibility of being a disciple. ஒரு சீஷன் என்று சொல்லும் பொழுது அதுதான் அடிப்படை பொறுப்பாக இருக்கிறது. தட் இஸ் த core responsibility. இயேசு இந்த மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து நீங்கள் சபைக்கு போங்க, சபைக்கு போன பிறகு உங்களை எல்லாம் மீன் பிடிக்கிறவர்களாக, மனுஷன் பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லவில்லை. ஜீசஸ் did not say to these 4 friends, go to church and I will make you fishers of men. He did not say, study theological books and I will make you fishers of men. நீங்கள் போய் இந்த இல்லற கல்லூரியில் வேத புஸ்தகத்தை நல்லா படிங்க, அந்த புஸ்தகம் உங்களை மீன் பிடிக்கிறவர்களாக, மனுஷன் பிடிக்கிறவர்களாக மாற்றும் என்று சொல்லவில்லை. He did not even say, read the scriptures and I will make you fishers of men. வேதத்தை வாசிங்க, அதுக்கு பிறகு உங்களை மனுஷன் பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் என்று அது கூட அவர் சொல்லலை. He did not say those things because those things are not an essence of what a disciple is. இது யாவற்றும் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு சீஷராக இருக்கணும் என்று சொன்னால் இது அடிப்படை காரியம் இல்லை. None of these things is guaranteed to change somebody. இது யாவற்றும் நாம் செய்தால் நாம் யாவரும் மாறுவோம் என்று உறுதி இல்லை. But following Jesus no matter the cost did change them and will change us. பாருங்கள், அவரோட வாழ்க்கையிலே இயேசு பின்னாலே சென்றதுனால அது அவங்களை மாற்றுது. அவங்களை மட்டும் அதை மாற்றவில்லை, உங்களையும் என்னையும் அதை மாற்றும். There are 2 sides to following Jesus. இயேசுவை பின் செல்வதற்கு 2 பாகங்கள் உண்டு, 2 பகுதிகள் உண்டு. முதலாக இயேசு பின்னாலே செல்ல வேண்டும் என்றால் நம் எல்லாவற்றும் வெறுக்க வேண்டியதாக இருக்கிறது. Firstly, to follow Jesus meant forsaking something. ஏதோ நாம் வெறுக்க வேண்டியதாக, விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. They had to give up and renounce everything else. இயேசுவின் பின்னாலே செல்ல வேண்டும் என்று அவங்க ஆசைப்பட்டதுனால ஏதோ ஒரு காரியத்தை அவங்க விட்டுவிட வேண்டியதாக இருக்கிறது. ஜீசஸ் had to be their first priority. அவங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு ஒருவர் மட்டும்தான் முக்கியமானவராக இருக்க வேண்டும் என்று காணப்பட்டது. The question is this, what exactly did they have to renounce? அவங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தை வெறுக்க வேண்டியதாக இருந்தது? What did they exactly have to renounce? முதலாக they had to renounce sin. அவங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை வெறுக்க வேண்டியதாக இருந்தது. A lot of people like to put one foot in God's kingdom and one foot in this world. அநேகருக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் ராஜ்யத்தில் ஒரு கால் வைத்து உலகத்தில் கூட ஒரு காலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை. They like to feel the peace. முதலாக ஆண்டவரின் குடும்பத்தில் இருக்கிறோம் என்று ஒரு சமாதான உணர்வு அவங்களுக்கு இருக்கணும். They want to feel the peace that they are a part of God's family and they join the church. சபையை சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் அவ்விதமாக செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு 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 உறுதி இருக்குது, பரலோகத்தில் போய் சேர்ந்தெல்லாம், நித்திய ஜீவன் வந்தெல்லாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. They feel the peace. They are part of the church of God. They think that will enable them to enjoy eternal life. But they don't want to give up any of their old lifestyle. அவங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட ஒப்பு கொடுக்க அவங்களுக்கு யோசனை இல்லை. Jesus welcomes all kinds of people, but he doesn't welcome their sin. எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கின்றார், ஆனால் அவனுடைய பாவத்தை அவர் வரவைக்க மாட்டார். He welcomes all kinds of people, but not their sin. வேசிதனத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து சொன்னார், இனிமேல் பட்டு பாவம் செய்யாதிருப்பாயாக. When he met the adulteress, he told her, go your way and sin no more. உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இனிமேல் பட்டு நீ பாவம் செய்யாத. To follow Jesus, we must forsake our sin. இயேசுவின் பின்னாலே
நான் செல்ல வேண்டும் என்றால், இயேசுவின் பின்னாலே நான் போக வேண்டும் என்றால், என் பாவத்தை நான் வெறுக்க வேண்டியதாக இருந்தது. கேள்வி, நான் இயேசுவின் சீஷர், நான் இயேசுவின் மகளாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே பாவத்தை நான் வெறுத்திருக்கிறேனா? I am a child of God. I am a son and daughter of God, of Jesus. Have I forsaken sin in my life? என் வாழ்க்கையில் இந்த பாவத்தை நான் வெறுத்திருக்கிறேனா? ரெண்டாவதாக, they had to forsake their way of life. அவனோட வாழ்க்கை முறையை அவங்க விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. See, when Jesus called these 4 men, they were fishermen. They were willing to give up their jobs. அவங்களுடைய வேலையை விட்டுவிட தயாராக இருந்தாங்க. All the 4 disciples were fishermen and they only knew fishing. இந்த 4 நபர்கள் அவங்க மீன் பிடித்தவர்களாக இருந்தாங்க. அவங்க மீன் பிடிக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது. அதுதான் அவங்களுடைய வேலை. That was their job. It was their livelihood. அதுதான் அவங்களுடைய பொழைப்பு. கலிலேயா கடல் ஓரத்தில் அவங்க இருந்தவங்க. They lived or they grew up next to the Sea of Galilee. And they would have learned this trade from their father. இந்த தொழிலை அவங்க பெற்றோரோட படிச்சிருப்பாங்க. They were good at it. இதில் திறமசாலிகளாக இருந்தீங்கன்னா பிறப்பிலிருந்து மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தாங்க. Fishing was the way that they took care of their families. மீன் பிடிக்கிற தொழில் மூலமாகத்தான் அவங்களுடைய குடும்பத்தை அவர்கள் கண்காணித்தாங்க. For them to give up fishing and pursue a different career was something unimaginable. அவங்களுக்கு இந்த மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு இயேசுவின் பின்னாலே செல்லுவது சிந்திக்க முடியாத ஒரு காரியம், மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். பிகாஸ் ஃபிஷிங் வாஸ் பார்ட் ஆஃப் தி ஐடென்டிட்டி. அவங்க மீன் பிடிக்கிறதா இருந்ததால் இந்த மீன் பிடிக்கிற தன்மை அவங்களுக்கு அடையாளமாக இருந்தது. ஃபிஷிங் வாஸ் தியர் ஐடென்டிட்டி. அப்போ இயேசு இவங்களை பார்த்து, வாருங்கள் என் பின்னை செல்லுங்கள் என்று சொல்லப்படுது. The disciples were willing to give it up to follow Jesus. இந்த 4 நபர்கள், these 4 persons were willing to give that up to follow Jesus. இயேசுக்காக அதை யாவற்றும் விட்டுவிட அவங்க தயாராக இருந்தாங்க. Following Jesus changed their identity. இயேசுவின் பின்னாலே அவங்க சென்றதுனால அவங்களுடைய அடையாளமே மாறினது. The very direction of their lives was changed. அவங்களோட வாழ்க்கையின் பயணம், வாழ்க்கையின் நோக்கமே மாற்றப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். It meant being surrounded by people instead of water and nature. அவங்களை சுற்றிலும் மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே என்ன பழக்கம்னா தண்ணி, இயற்கை. ஆனால் இப்போ எல்லாம் மாறப்போகுது. It's all going to change. It meant giving up the source of income and their security. நம்முடைய வாழ்க்கையின் வருமானத்தையும் பாதுகாப்பான நிலைமையை விட்டுவிட ஒரு காரியமாக காணப்பட்டது. கேள்வி, how could they make money following Jesus? இயேசுவின் பின்னாலே செல்லும் பொழுது எப்படி சம்பாதிப்பாங்க, எப்படி பணம் சம்பாதிப்பாங்க அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு? what will they earn to look after their families? Who will take care of their families? அவங்களோட குடும்பத்தை யார் கவனிப்பா? Jesus has already called us to put him in first place. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும் என்று முழு மனதோடு அவரை அன்பு கூற வேண்டும், அவருக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். Jesus has called us to give him first place. Now, when we look at our lives, does your job take first place instead of him? இப்போ என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நான் செய்கின்ற வேலையானது முதலிடமாக இருக்குதா, இல்லை இயேசு முதலிடத்தை வைத்திருக்கிறவராக இருக்கிறாரா? Is my job in the first place or is Jesus in the first place? இந்த சீஷர்கள், இந்த 4 நபர்கள் இயேசு அழைக்கும் பொழுது அவருடைய வேலையை விட்டுவிட தயாராக இருந்தாங்க. When Jesus called them, they were willing to give up their jobs. They gave him first place. அவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். Thirdly, relationships, உறவுகள். Jesus demanded the highest allegiance. அவருக்கு மட்டும்தான் அவர் முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார்.
They were to put Jesus' interest first over anyone else. எல்லாவற்றுக்கும் மேலாக யாராக இருந்தாலும் சரி இயேசுவை தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். They were to listen to and follow his instructions instead of others. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு அவங்க செவி சாய்த்து அதுக்கு கீழ்ப்படைய வேண்டியதாக இருக்குது. மற்றவருடைய சொல்லுக்கு அவங்க கீழ்ப்படைய வேண்டாம். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படைய வேண்டியதாக இருந்தது. லூக்கா 14:26, Luke 14:26. If you read that verse, you will read that our first loyalty should not be to our parents or to our spouse or to our boss or to our girlfriend or to our children. It should be to Jesus. இந்த லூக்கா 14:26 வாசிக்கும் பொழுது யாருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும், யாருக்கு முதலாக உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோருக்கு இல்லை, என் மனைவிக்கோ என் கணவருக்கு இல்லை, என் எஜமானுக்கு இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இல்லை, பாய் ஃப்ரெண்டுக்கு இல்லை, என் பிள்ளைகளுக்கு கூட இல்லை, என் ஆண்டவருக்கு, என் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ in the first place, following Jesus is a call that he gives to all of us. இயேசுவை பின் செல்வது எல்லாவற்றும் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. இயேசுவுக்காக நான் என்னத்தை விட்டுவிட்டிருக்கிறேன்? For Jesus, what have I forsaken? Secondly, following Jesus meant a new direction. இயேசுவின் பின்னாலே செல்லுவது ஒரு புது திசையாக காணப்பட்டது. யோவான் 6:66 வரைக்கும். யோவான் 6:66 வரைக்கும். In John 6:66-68, John 6:66-68, many disciples turned away from Jesus. அநேக சீஷர்கள், இயேசுவின் பின்னாலே வந்த சீஷர்கள் அநேகர் அவர் விட்டு விலகினார்கள். ஆனால் பேதுரு என்ன சொன்னார்னா, இயேசுவே, உம்மிடம் மட்டும்தான் ஜீவ வார்த்தை உண்டு. You're the only one who has the words of life. They followed Jesus while others turned away. இவர்கள் மட்டும்தான் இயேசுவை பின்னாலே சென்னாங்க, மற்றவங்களா அவர் விட்டு பின்வாங்கினாங்க, அவர் விட்டு போயிட்டாங்க. They gave up their fishing nets while others would not give up their treasures. அவங்களுடைய மீன் பிடிக்கிற வலைகளெல்லாம் ஒப்பு கொடுக்க, விட்டுவிட அவன் தயாராக இருந்தாங்க. மற்றவங்க அவனுடைய பொக்கிஷத்தை விட்டு கொடுக்க கூட மனதே இல்லை. இவர்கள் மற்றவர்கள் முன்பாக கேலிப்பட, துன்பம் பட ஒரு சூழ்நிலை. They endured scorn among the social elites of the time. They lived like Jesus, traveling here and there with no place to lay their heads. இயேசுவை போல இங்கேயும் அங்கேயும் பயணம் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு தலை சாய்க்க கூட இடமே இல்லை. They gave up everything to follow Jesus. இயேசுவுக்கு பின் செல்ல எல்லாவற்றும் அவங்க விட்டு விட்டாங்க. The disciples were loyal. சீஷர்கள் இயேசுவிடம் உண்மையாக இருந்தார்கள். The disciples were committed. முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. The disciples were faithful. இந்த சீஷர்கள் உண்மையாக இருந்தார்கள், விசுவாசமாக இருந்தார்கள். Why did they follow Jesus? எதுக்காக இயேசுவை பின் சென்றாங்க? Because Jesus had the words of life. இயேசுவிடம் இந்த ஜீவ வார்த்தை இருந்தது. அதனால் அந்த செய்தியை அவங்க விசுவாசித்தாங்க, நம்பினாங்க. They believed the message of Jesus. இயேசு கொடுத்த செய்தியை அவங்க விசுவாசித்தாங்க, நம்பினாங்க. And therefore it was worth it for them to give up everything for him. அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க அவங்க தயாராக இருந்தார்கள். Matthew 13:44, மத்தேயு 13:44, மத்தேயு 13:44, Matthew 13:44. They were willing to give up everything for Jesus. இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருந்தார்கள். இரண்டாவதாக, Jesus not only leads us,
ஜீசஸ் ஆல்சோ சேஞ்சஸ் அஸ். முதலாக இயேசு நம்மளை நடத்துகிறவர் மட்டும் இல்லை, நம்மை மாற்றுகிறவராக கூட இருக்கிறார். ஜீசஸ் சேஞ்சஸ் அஸ். இயேசு சீஷர்களை பார்த்து, இந்த 4 பேர்களை பார்த்து சொன்னார், உங்கள் யாவையும் மனுஷன் பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். Jesus looked at these 4 men and told them, I will make you fishers of man. மிந்தி அவங்க மீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் மனுஷனை பிடிப்பீர்கள். Before they were catching fish, Jesus told them, now you will catch men. This is a new direction their life would take. இது தான், இந்த புது திசையிலே தான் அவங்க வாழ்க்கை மாறும். இந்த புது நோக்கத்தோடு தான் சொல்வார்கள். They were men who all ran away and deserted Jesus when he was sacrificed. சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது எல்லாரும் அவரை விட்டு போனாங்க, யோவானை தவிர, எக்ஸப்ட் ஃபார் ஜான். எல்லாரும் ஓடிட்டாங்க சிலுவையில் மரிக்கும் பொழுது. பட் இதே இயேசுவை விட்டு ஓடுறவங்க இவங்க தான் என்ன செய்தாங்க, பிறகு இயேசுவுக்காக அவங்க உயிரே கொடுத்தாங்க. At one time in their life they deserted Jesus, but these were the same men much later who gave their lives for Christ. இதே மக்கள் தான், இதே மனுஷங்க தான், இதே சீஷர்கள் தான். He changed them from being cowards into being bold. கோலியாக இருக்க தோல்வியான வாழ்க்கையை வாழாதபடி தைரியசாலிகளாக அவரை மாற்றினார். Jesus changed them from being cowards to bold people. இவங்க படிக்காதவங்க. They were uneducated men. Yet when they preached, thousands were amazed. இவங்க படிக்காதவங்க தான், ஆனால் இவங்க பிரசங்கிக்கும் பொழுது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவ்விதமாக தேவ ஞானத்தோடு வேத அறிவோடு அவங்க பேசினாங்க. They spoke with answers and an understanding of scripture that amazed scholars. ஞானிகள் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவ்விதமாக தைரியமாக அவங்க ஞானத்தோடு பேசினாங்க. இயேசு அவளை மாற்றினார். Jesus changed them. These were men who struggled to have faith even with Jesus right in front of them. இவங்க தான் பாருங்க, இயேசு முன்பாக இருக்கும் பொழுது கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவரை நம்ப, விசுவாசிக்க. ஆனால் இயேசு போன பிறகு they had such faith to follow Jesus' vision to take the gospel to all the world. முன்னுக்கு இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு உலகம் முழுவதும் இயேசுவை நற்செய்தி எடுத்து அறிவித்தார்கள். எந்த வேலை இருந்தாலும் அந்த கிரியத்தை, அந்த வேலையை கொடுக்க தயாராக இருந்தார்கள். No matter what the cost, it was for them. Jesus changed them from the inside out. இயேசு உள்ளத்திலிருந்து அவங்களை மாற்றினார். We can do nothing that has any spiritual significance without Christ. We can do nothing. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நாம் செய்து முடிக்க முடியாது. We can do nothing that has any spiritual significance without Christ. We can do nothing to please God without a relationship with Jesus. இயேசுவோடு கூட உறவு இல்லாதபடி ஆண்டவருக்கு பிரியமாக எதையும் நாம் செய்ய முடியாது. யோவான் 15:5, John 15:5. You cannot do anything without me. என்னை இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது என்று இயேசு தெளிவாக சொல்கிறார். ஸோ ஜீசஸ் சேஞ்சஸ் அஸ். ஆண்டவர் உங்களை மென்னியும் மாற்றுகிறவராக இருக்கின்றார். முதலாக என்னை நடத்துகிறவராக இருக்கின்றார். ரெண்டாவதாக என்னை மாற்றுகிறவராக இருக்கின்றார். ஃபர்ஸ்ட் he leads me, then he changes me. மூன்றாவதாக இயேசுவின் பின்னாலே நான் செல்லும் பொழுது என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். When I follow Jesus, he gives meaning to my life. என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். Jesus said that he would make the disciples fishers of men. சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், உங்கள் யாவையும் மனுஷன் பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன் என்று சொன்னார். The new job would be a lot more important than the old one. முந்தி செய்த வேலைக்கும் இப்போ செய்ய போகிற வேலை ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்க போகிறது. Men
are a lot more valuable than fish. மீனுக்கு மேலே மனுஷனுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது. Therefore, their life would be much more significant and meaningful than before. முந்தி அவனோட வாழ்க்கைக்கு அவ்வளோ அர்த்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ மனுஷன் பிடிக்கிறவர்களாக அவர் மாறுறதுனால ஒரு அர்த்தமுள்ள ஒரு புரோஜனமுள்ள வாழ்க்கையை அவங்க வாழப்போகிறார்கள். ஃபிஷ் brought temporal value in the money they could sell them for. பிறகு மீன் பிடித்து அது விற்கும் பொழுது தற்காலக்குத்தான் அந்த பணம் நம் கையிலே இருக்கும். சீக்கிரமாக அது செலவாயிடும். யூ catch fish, you sell, you get the money is quickly finished. But catching men was a mission with an eternal value. ஆனால் மனுஷன் பிடிக்கிறவர்களாக மாறும் பொழுது அதுக்கு ஒரு நித்திய மதிப்பு விலை இருந்தது. It had eternal value. Men's lives had eternal value. மக்களுடைய ஆத்மா, மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நித்திய மதிப்பு இருந்தது. They were poor fishermen, but following Jesus made their lives meaningful. அவங்க ஏழை மீன் பிடிக்கிறவங்க தான். ஆனால் இயேசுவின் பின்னாடி சென்றதுனால அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. It changed the course of their future. அவனுடைய எதிர்காலமே மாறினது. Not only their future, but the future of the world. உலகத்தின் எதிர்காலத்தை கூட அவங்க மாற்றினாருங்க. Fishing for fish is not easy. மீன் பிடிக்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லைங்க. அது நிறைய நேரம் எடுக்குது. It takes a lot of time. It takes a lot of patience. அதிகமாக பொறுமையாக இருக்கணும். It takes tools. அதுக்கு வேண்டிய டூல்ஸ் இருக்கணும். அதுக்கு வேண்டிய அந்த ஃபிஷிங் ராட் இதெல்லாம் இருக்கணும், இயந்திரங்கள் இருக்கணும். ஃபிஷிங் ஃபார் men can even be harder. மீன் மனுஷன் பிடிக்கிறது கூட இன்னும் சிரமமாக இருக்கும். It takes a lot of time. அதிக நேரம் அது எடுக்கும். It takes a lot of patience. அதிக பொறுமை எடுக்கும். It takes a lot of tools. அநேக வசதிகளோடு அநேக காரியங்களை பொருட்களை பயன்படுத்தி இதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. But if you obey God, God will bring them at the right time to you. ஆனால் ஆண்டவருக்கு நம் கீழ்ப்படிந்து உண்மையாக இருந்தோம்னா ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அவங்களை யாவையும் நான் முன்பாக கொண்டு வருவார். James, John, Simon, Andrew. They were the first four disciples. யாக்கோப்பு, யோவானு, சீமோன், அந்திரேயா. இவங்க தான் முதல் 4 சீஷர்கள். It may seem strange that these 4 men will leave everything and follow a stranger. இந்த 4 நபர்கள் எல்லாவற்றையும் விட்டு அன்றைக்கு அந்த கடலோரத்தில் நின்று அழைத்தவதனால எல்லாவற்றையும் விட்டுவிட அவங்க தயாராக இருந்தாங்க. If that was the case, it would be strange. But Jesus was not a stranger. முன்னும் பின்னும் தெரியாதவர் பின்னால் செல்வது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இயேசுவை அவங்க அறிந்திருந்தாங்க. இயேசு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். They knew Jesus. Jesus was not a stranger. How do we know that? எப்படி தெரியும்? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனத்துக்கு வாசித்தீங்கன்னா, if you look at John chapter 1 verses 40 to 42, அங்கே அந்திரியா இயேசுவை சந்திக்கிறார். முதல்ல அவர்தான் சீமோனை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். In John chapter 1 verse 40 to 42, Andrew was the first one to meet Jesus, and he is the one who introduces his brother Simon to Jesus as well. They already knew Jesus. ஏற்கனவே இயேசுவை அறிந்தவர்கள். So when Jesus commanded them to make a decision, to make a commitment, they acted on what they knew. இயேசு அவங்களை பார்த்து கட்டளை கொடுக்கும் பொழுது அவங்க நன்றாக தெரிந்தது, ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியது, எதுக்காக அவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நன்றாக அறிந்து செய்தவர்களாக இருந்தார். They knew what they were doing. When they heard Jesus call, they responded. இயேசு அந்த அழைப்பு கொடுக்கப்படுது, வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படுது, உடனடியாக மறுமொழி கொடுத்தார்கள். The disciples answered his call. அவர் கொடுத்த அழைப்புக்கு அவங்க பதில் கொடுத்தாங்க.
without waiting for a future time, ஒன்றும் வரப்போகிற நாட்களுக்காக காத்திருக்காமல், ஒன்றும் வசதியான நேரத்துக்காக காத்திருக்காமல், உடனடியாக அவனுடைய வலைகளெல்லாம் விட்டு இயேசுவின் பின்னாலே சென்றார்கள். They were not waiting for a future time or a convenient time. They immediately cast down their nets and followed Jesus. எல்லாவற்றை விட்டு விட்டு இயேசுவின் பின்னாலே சென்றார்கள். இன்றைக்கு அதே இயேசு தான் உங்களின் மென்னையும் அழைக்கின்றான். Today, that same Jesus is calling you and me. He wants to lead you on his path for your life. உங்களையும் என்னையும் அவர் பாதையிலே நம்மளை நடத்த ஆசைப்படுகிறார். He wants to change you from the inside out. உள்ளுக்கிருந்து நம்மளை மாற்ற ஆண்டவர் ஆசைப்படுகிறார். He wants to give your life a deeper and full meaning. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான முழுமையான அர்த்தத்தை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். He wants to use you to be a fisher of men. மனுஷன் பிடிக்கிறவர்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்ற ஆசைப்படுகிறார். But he wants you to give up your sin and self first. முதலாக என் பாவத்தையும் சுயநலத்தையும் நான் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. And put him in the first place. அவருக்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. He wants you to become bold and increase your faith. நீங்கள் இன்னும் தைரியமாக வர வேண்டும், மாற வேண்டும். நம்முடைய விசுவாசம் இன்னும் வளர வேண்டும். He wants you to catch lots of fish for his kingdom. அவருடைய ராஜ்யத்துக்காக அநேக ஆத்துமாக்களை, அநேக மனுஷர்களை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய அழைப்புக்கு நாம் இணங்கி கீழ்ப்படிய தயாராக இருக்கிறோமா? Are we prepared to obey the command of Jesus? Come, follow me. வாருங்கள், என் பின்னாலே செல்லுங்கள். Come, follow me. Are you ready? ஆயத்தமா? ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்காராஜா நன்றி. வாருங்கள் என்று முதலாக நீ அழைத்தீர் ஆண்டவரே. Lord, your first word was come and your second word was follow me. என் பின்னாலே செல்லுங்கள் என்று நீர் இரண்டாவது வார்த்தை சொன்னீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கூட அந்த அழைப்புக்கு, அந்த பரம அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து முழுமையாக நாங்கள் வர ஆசைப்படுகிறோம். மனுஷன் பிடிக்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Lord, transform us, change us to be fishers of men. இந்த உலகத்தில் நாங்கள் ஒப்பாகவும் ஒளியாகவும் இருக்க ஆசைப்படுகிறோம். We want to be salt and light in this world, oh Father, for you. உமக்காக நாங்கள் வாழ, உமக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். Friends, it's time to bless the Lord. கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். God has been so good to us. ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறார். நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை கண்காணிக்கிறவர். He cares for us, He feeds us, He watches over us. And He has blessed us with money. ஆண்டவர் உங்களையும் என்னையும் படத்தோடு ஆசைச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசபாகத்தை கொடுப்போம். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை அவருக்கு செலுத்தும். What tithes we have to give to the Lord? Let's give it to Him. What offering we have to offer to the Lord? Let's offer to Him. அதுக்காக இந்த வேலையில் கூட நாம் ஜெபிக்க போய். We're going to pray for our tithes and our offerings. Take them in your hands. கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமாக. Let us pray. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அருமை தேவமே, இந்த காலை வேலைக்கார பார்க்க ரெண்டு சொத்திக்கிறோம். Heavenly Father, we thank you, Lord, that you love us with an everlasting love. எங்களை பல வகைகளை கண்காணிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், தேவைகள் யாவற்றும் சந்திக்கிறேன். எங்கள் தசோபாக்கத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம், எங்கள் காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம். கொடுக்கிற ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதியும். Lord, bless our tithes and our offerings as we offer unto you. ஆண்டவரே ராஜா, உங்களுடைய ராஜ்யத்தின் தேவைகள் நீ சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம் அநேக ஆத்மாக்களை நீர் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Save many more souls to this offerings of Father. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். துதி தங்கிய பரமண்டல
षेडगनामं शुभमङ्गलमिगु सम्भ्रम शुभशोभन क्षेमं तुदि तङ्गिय परमण्डल सुविषेडगनामं शुभमङ्गलमिगु सम्भ्रम शुभशोभन क्षेमं அதிசுந்தர நிறை கொண்டு இரருள் மோகிஷ தேவன் கதி உம்பர்கள் தோளும் இங்கித கருணை பிரதாபன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கலமிகு சம்பிரம சுபசோபன சேமம் மந்தையாயர் பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனாய் நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் வந்த மாபரிசுத்தனாய் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கலமிகு சம்பிரம சுபசோபன சேமம் திருவானுலகரசாய் வலதேவ சொருபானார் ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானார் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கலமிகு சம்பிரம சுபசோபன சேமம் அபிராமுனியிடை மேவிய பதிலால் உபகாரன் எபிரேயர்கள் குலம் தாவீதின் அரச கோகுமாரன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கலமிகு சம்பிரம சுபசோபன சேமம் சாதாரண வேதாகம சாஸ்திர சுவிசேஷன் கோதாபுரி ஆதாமுடை கோத்திர திருவேஷன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கலமிகு சம்பிரம சுபசோபன சேமம் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கலமிகு சம்பிரம சுகசோபன சேமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். வருகின்ற புதன்கிழமை 17ஆம் தேதி சாம்பல் புதனாக இருக்கின்றது. கமிங் வெனஸ்டே 17th is the beginning of Lent காலத்துக்கு ஆரம்பம். and we will be having Ash Wednesday service. சாம்பல் புதன் ஆராதனை வருகின்ற புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். ஓகே, we will record and send it to you. இந்த ஆராதனை உங்களுக்கு நாம் ஆயத்தப்படுத்தி அனுப்புவோம். சரிங்களா? ஆகிய வருகின்ற புதன்கிழமை சாம்பல் புதன். on Wednesday is Ash Wednesday, the beginning of Lent. இந்த லென்த் காலத்தில் உங்கள் யாவையும் ஜெபத்திலும் உபாசத்திலும் இருக்க உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறோம். We want to encourage you to take this Lent season as a time of fasting and prayer. முடிஞ்ச அளவுக்கு உபாசம் விடுங்க, ஜெபிங்க, கர்த்தரண்டை இன்னும் நெருங்குங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். வழக்கமாக வெள்ளிக்கிழமை நம்முடைய வேதாராய்ச்சி வழக்கமாக நடைபெறும். on Friday our Bible study on the book of Revelation. ஓகே, இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை தொடர்ந்து நாம் தியானம் செய்வோம். ஆகிய வெள்ளிக்கிழமை உங்கள் யாவையும் இந்த வேதாராய்ச்சி வர வைக்கின்றோம். இந்த வேதாராய்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் லென்த் காலத்தை ஆரம்பித்து விட்டோம். அப்போ ஒரு ஆராதனையை போல நாம் இந்த வேதாராய்ச்சி நடத்த போகிறோம். The Bible study will be slightly modified. It will be like a Friday service and a Bible study together. ஒரு வெள்ளிக்கிழமை லென்த் ஆராதனையும் ஒரு வேதாராய்ச்சியமாக அது இருக்கும். அதில் வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் அடைந்து கொள்ளுங்கள். கம் join us and be blessed. கர்த்தர் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆராதனைக்கு ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருவோமாக. Let us bring our service to a close. We thank God for speaking to us. நம்மோடு கூட ஆண்டவர் பேசுறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், என் பின்னாலே செல்லுங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, come, follow me. That is the same call that is even giving us today. இன்றைக்கு கூட அதே அழைப்பு தான் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். Remember, we are called to follow Jesus. இயேசுவை பின் செல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். And no one else. வேறு யாருக்கும் அந்த இடத்தை நாம் கொடுக்கக்கூடாது. ஜெபிப்போமாக. Let us pray.
அன்பின் தேவனே கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்கா ராஜா நன்றி, இந்த ஆராதனைக்கா ராஜா நன்றி. அப்போ உங்களுடைய வார்த்தை கேட்கவும் ஆண்டவரே, அப்பா இப்போ அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்து வாழ நீ உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் சர்வீஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹியர் யுவர் வேர்ட், டு பிரேஸ் யுவர் நேம். Father, we have heard your word. Help us now obey your word. உங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது கூட எங்களோடு கூட இரும். வருகின்ற வாரம் லென்த் ஆரம்பிக்க போகுது ஆண்டவரே. அப்பா ராஜா, ஜெபத்தோடும் உபாசத்தோடும் நாங்கள் அதை அனுசரிக்க ஆசைப்படுகிறோம். எங்களை பலப்படுத்தும். Lord, we want to observe Lent in fasting and prayer. Strengthen us so that we will be able to do that. அதை நாங்கள் செய்து முடிக்க எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். Bless us and guide us. இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சர்வ காரியம் மறவாதே. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.